ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நேற்று அம்மாவுக்கு கொஞ்சம் வேலையாக இருந்தனால ஆன்லைனில் வந்து ஃபுட்டு போட்டுருந்தாங்க. பிரியாணி வேணால் சாதம் போட்டுட்டு தனித்தனியாக குழம்பு போட்டாங்க. ஓகே, சாதம் முட்டை கலக்கி சாம்பார் போட்டிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பும் போட்டேன். ஒவ்வொரு குழம்புமே வந்து 20 ரூபா. டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி புளிப்பாக இருந்துச்சு. கலரை வச்சு தான் கண்டுபிடிக்கும் போலுக்கு. ரோட்டு கடையிலையாவது நல்லா வாசமாக இருக்கும், கொஞ்சமாவது கறி மீனாவது இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் வாசத்தை வச்சு. இங்கே கலரை வச்சு கண்டுபிடிப்போம் போலுக்கு. 199க்கு தந்தூரி சிக்கன் கோம்போ ஆஃபர்னு போட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நானை வந்து கடிக்கவும் இல்லை. பன்னீர் கிரேவி வந்து சளிச்சு போய் கெட்டு போயிடுச்சு. சரின்னு ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு பார்த்தா 1 ஹவராக ஃபோன் பண்ணுறேன், எடுக்கவே இல்லை. 350க்கு மேலே போட்டனால ஃப்ரீ ஆஃபர்னு சொல்லிட்டு பரோட்டா கொசாங் பவான்னு கொடுத்தாங்க. இது என்னன்னு பார்த்தா நார்மலாக ஒரு பரோட்டா தான். இதுக்கு இவ்வளோ பெரிய பேர். கறி கெட்டு போயிடுச்சான்னு செக் பண்ணலான்னு பார்த்தா கெட்டு போகலாம். அதனால் பூனைக்கு போட்டாச்சு. ஏன்னா வந்து நம்ம காஞ்ச வத்தல் போடுவோம்ல, கறி வத்தல், அதுதான் ரொம்ப காஞ்சு போய் இருந்துச்சு. இதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12:15க்கு ஆர்டர் போட்டேன். 1:45க்கு தான் வந்துச்சு. ஹோட்டல்லாம் ஆஹா ஓஹோன்னு ரிவ்யூ பண்ணாங்க. நம்மளுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ மோசமாக கிடைக்குதுன்னு தெரியல.